இன்றைக்கி நம்ம முறையான சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை சேர்த்து லெமன் சாதம் பார்த்தலாம். அதுக்கு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு, தேவைப்பட்டால் வேர்க்கடலை, 4 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இருக்கணும், கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவம் வந்த உடனே இந்த நேரத்தில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எவ்வளோ அளவோ சோறு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு சோறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், முறையாக இருக்கக்கூடிய சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணிட்டோம். பூண்டு ஆப்ஷன்லாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஹாப்பியாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.